பஞ்சபூதங்கள்ல நெருப்பு ஸ்தலமாக இருக்கிறது திருவண்ணாமலை. அதுலயும் கார்த்திகை தீபம்னு சொன்னாலே திருவண்ணாமலை தான் ஸ்பெஷல். இந்த வருஷம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்குச்சு. விழாவோட சிகர நிகழ்ச்சியா இன்னைக்கு சாயங்காலம் மலை உச்சியில கார்த்திகை மகா தீபம் ஏத்தப்படும். இதை முன்னிட்டு அதிகாலை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செஞ்சாங்க. அதை தொடர்ந்து சுமார் ஒரு 4 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதி முன்னாடி பரணி தீபம் ஏற்றப்பட்டுச்சு. அண்ணாமலையார் ஏகன் மற்றும் அநேகனா மாறும் தத்துவத்தை விளக்குவதற்காக இந்த தீபம் ஏற்றப்படுது. அதாவது ஏகன்னு சொன்னா ஒரே ஜோதி வடிவத்துல சுவாமி உலகமெல்லாம் நிறைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அநேகன்னு சொன்னா சுவாமி பல்வேறு வடிவங்களா நமக்கு அருள்பாலிக்கிறாருன்னு அர்த்தம். இததான் மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல ஏகன் மற்றும் அநேகனா நிக்கிற இறைவனது அடியை வணங்குறேன்னு மனமுருக பாடியிருப்பாரு. இந்த தத்துவம் தான் பரணி தீபத்தோட முக்கிய அம்சம். அண்ணாமலையார் கருவறையில இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட தீபத்தை வச்சு பரணி தீபம் ஏற்றினாங்க. இந்த பரணி தீபத்தை ஊர்வலமா எடுத்துட்டு வந்து விநாயகர், முருகன் மற்றும் உண்ணாமலை அம்மன் சன்னதியில் தீபம் ஏற்றப்பட்டுச்சு. பரணி தீபத்தை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொற்ற மழையிலையும் கொடைபிடிச்சு சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. திரும்புற பக்கம் எல்லாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம் முழங்க பக்தி வெள்ளத்துல திருவண்ணாமலை ஸ்தம்பிச்சிருக்கு.